இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நாம் வித்தியாசமானவர்கள் என்ற தலைப்பிலே சற்று தியானிப்போம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகம் இருளாய் இருந்தது என பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என வெளிச்சத்தை உண்டாக்கி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். அதுபோல் அதைவிட மேலாக பல ஜீவராசிகளையும் ஊரும் பிராணிகள் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்த தேவன் மனிதனை தம்முடைய கரத்தை கொண்டு மண்ணினால் படைத்தார் என பார்க்கிறோம். அதுவும் அவருடைய சாயலாய் மனிதன் படைக்கப்பட்டான் என பார்க்கிறோம். நம்முடைய படைப்பிலே நாம் வித்தியாசமானவர்களாக காணப்படுகிறோம். நம்மை வித்தியாசமாக படைத்தவர் நம்முடைய தேவன். எனவே நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இந்த உலகத்திலே பலுகி பெருகின போது மனிதர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கர்த்தர் அதை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். அவர் வித்தியாசமான பிரகாரமாக உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய வித்தியாசமான படைப்பை உணர்ந்து கொள்ளாமல் தேவனை துதிக்காமல் பின்மாற்றமாக வாழ்ந்து பாவமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பல தெய்வங்களை பின்பற்றும்போது கர்த்தர் அவர்களை அழித்துவிட வேண்டும் என நினைக்கிறார். இந்த உலகத்திலே அனைத்தையும் ஆண்டு கொள்வதற்கு மனிதன் ஒருவருக்கே கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் அழிக்க நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நல்ல மனிதர்களை தேடுகிறார். கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவரையே தினமும் நினைத்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே தம்முடைய வாழ்க்கை துணையாக கொண்டிருக்கிறோம் மனிதர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களுக்கு மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க கர்த்தர் சித்தம் கொள்கிறார். நாம் வேதத்தின் மூலமாக சில வித்தியாசமான மனிதர்களை பற்றி நாம் சற்று தியானிப்போம். அவர்களுக்கு காணப்பட்ட வித்தியாசமான பண்புகள் என்ன என்பதை பற்றியும் சற்று தியானிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என பார்க்கிறோம். உலகத்தை கர்த்தர் அழிக்க நினைக்கிறார். அப்பொழுது நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் மற்றும் அவர் காப்பாற்ற வேண்டும் என கர்த்தர் எண்ணுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது என பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் காப்பாற்ற நினைத்தார் என்று பார்த்தால் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் மத்தியிலே நோவா வித்தியாசமானவராக காணப்பட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிழச் செய்து அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே நாமும் இப்படிப்பட்ட வித்தியாசமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வித்தியாசமான படைப்பை நாம் உணர்ந்து கொண்டு அவரையே அண்டிக் கொள்ளும்போது அவர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம்மளை மகிமையிலே நிறுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதத்தில் இன்னொரு மனிதரை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13இல் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான் என்று வாசிக்கிறோம். இங்கே இந்த சம்பவத்தில் யோசேப்பு எகிப்து தேசத்திலே போர்த்திபார் வீட்டில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அவன் கர்த்தர் அவனோடு எப்பவும் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை அறிந்த போர்த்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டின் விசாரணைக்காரனாக அவரை உயர்த்துகிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் கர்த்தர் போர்த்திபார் வீட்டில் யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். யோசேப்பு செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு போர்த்திபாரால் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்ட யோசேப்புக்கு ஒரு சோதனை வருகிறது. யோசேப்பு எப்படி காணப்பட்டார் என்றால் அவர் அழகான ரூபமும் சௌந்தரியமுமாக இருந்தார் என ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6இல் வாசிக்கிறோம். யோசேப்பின் மீது போர்த்திபார் மனைவி தவறான எண்ணம் கொண்டு அவனை அடைய நினைக்கிறார். அந்த வீட்டில் யோசேப்பை கேள்வி கேட்பதற்கு போர்த்திபாரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை.
அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இவர் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு தன்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டு ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். மறைவான பாவம்தான், யாருக்கும் தெரியாதுதான். ஆனாலும் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொள்கிறார். அவர் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. போர்த்துபார் மனைவி யோசேப்பை தினமும் அதுபோல நிர்பந்தித்தே கொண்டிருக்கும் சமயத்திலும் யோசேப்பு அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் போர்த்துபாரின் மனைவி யோசேப்பை பிடித்து கொண்டு அவனை அந்த பாவத்திற்கு இணங்க வற்புறுத்தும் போதுதான் தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று வஸ்திரத்தை போட்டுவிட்டு அவர் ஓடி விடுகிறார். ஏன் அவர் அந்த பாவத்தை செய்யவில்லை என்று நாம் பார்ப்போமானால், ஆதியாகமம் 39:9 யோசேப்பு போத்திபார் மனைவியிடம் கூறுகிறார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று. கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம நோக்கமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்திலே தெளிவாக யோசேப்பு சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று. இந்த உலகத்திலே சிசிடிவி கேமராவுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகிறவர்கள் அதிகம் பேராக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யாருமே காணப்படுவதில்லை. எனவே நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய கட்டளைகளையும் கற்பனையின்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பாவத்திற்கு நம்மை விலக்கி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நாம் வித்தியாசமானவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு வித்தியாசமான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் வித்தியாசமானவர்களாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்போது, நாம் வித்தியாசமானவர்கள் என்று கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுதும் நமக்கு பல சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்மை காண்பவர்கள், நம்மை வித்தியாசமானவர்கள் என்று அறிந்து கொண்டவர்கள் நம்மோடு இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமை கொண்டு எப்பொழுது நம்மை மேற்கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்ன திட்டங்களை தீட்டினாலும் கர்த்தர் அவற்றை எப்பொழுதும் அங்கீகரிக்க மாட்டார், எப்பொழுதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். எப்பொழுதும் அவர் நம்மோடு இருந்து அவற்றுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நாம் வித்தியாசம் என்பதை அவர்கள் மறுபடியும் உணர்ந்து கொள்ளும்படியாக மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்கள் மத்தியிலே மறுபடியும் நம்மை வித்தியாசமாக நிறுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. என்னாகமம் 17:8 பார்க்கிறோம், லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்க மோசேயை தேவன் அனுப்புகிறார். அப்பொழுது ஆரோனையும் அவரோடு அனுப்புகிறார். எகிப்திலே கர்த்தர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றி அதன் பின்னரே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது முதலாவது அற்புதமாக ஆரோனுடைய கோல் பாம்பாக மாறிற்று என பார்க்கிறோம். அவருடைய கோல் பாம்பாக மாறினது என யாத்திராகமம் 7:10 பார்க்கிறோம். எகிப்தின் மந்திரவாதிகளும் அதுபோல பாம்பாக தங்கள் கோலை மாற பண்ணின போது ஆரோனின் கோல் எகிப்தின் மந்திரவாதியின் பாம்பை விழுங்கிற்று என யாத்திராகமம் 7:12 பார்க்கிறோம். ஏற்கனவே கர்த்தர் ஆரோனுக்கு இப்படிப்பட்ட வல்லமை கொடுத்து அவரை வித்தியாசமானவராக வைத்திருந்த போதிலும் வனாந்திரத்திலே மக்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பி தாங்களும் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என நினைக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியம்தான் இது. எனவே அனைவரும் ஒவ்வொரு கோத்திரத்தின்படி தங்கள் கோலை வைக்கும்போது ஆரோன் வைத்த கோல் துளிர்த்தது என பார்க்கிறோம். அந்த சாட்சி பட்டியலே மோசே அடுத்த நாள் சென்று பார்க்கும்போது அவர் பார்க்கிறார், ஆரோனுடைய கோல் துளிர்த்தது மட்டுமல்ல, அது பூத்து இருந்தது, அது வாதுமை பழங்களை தந்தது என. ஒரே நாளில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அற்புதங்களையும் கர்த்தர் செய்து ஆரோனுடைய தனித்துவத்தை வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறார். எனவே நாம் வித்தியாசமானவர்கள் என்றாலும் எப்பொழுதும் நம்மை அவருக்குள் பரிசுத்தத்துக்குள் காத்து கொள்ளும் போது யார் நமக்கு எதிராக ஏற்பட்டாலும் அவர் நம்மை எப்பொழுதும் வித்தியாசமானவர்களாக நம்மை பார்த்து கொள்வார். வித்தியாசமான ஆசீர்வாதங்களால் நம்மை தந்து நம்மளை மகிழச் செய்து நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் வித்தியாசமானவர்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானித்தோம். எங்களை நீர் வித்தியாசமானவர்களாக படைத்திருக்கிறீர், வித்தியாசமானவர்களாக ஆக்கியிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் உண்மையே நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டிருந்து நாங்கள் எப்பொழுதும் வித்தியாசமானவர்களாக காணும்படியாக உண்மையே அண்டிக் கொண்டு
அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய வழியிலே நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை